பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தில் பாட்டு பாடினாரு நம்ம முதல்வர் விஜய். ஆனால் இன்னைக்கு டாஸ்மார்க் சாராய கடைகளில் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் அதிகம் வாங்குவதாக கஸ்டமர்கள் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உடனடியாக தமிழக முதல்வர் விஜய் இதை தடுக்க வேண்டும். தனது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தின் மூலம் இதை தடுக்க வேண்டும். 10 ரூபாய் அதிகம் வாங்கினால் அந்த கடைக்கார விற்பனையாளர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று உடனடியாக சட்டத்தை ஏற்றி இதை தடுக்க வேண்டும். வீடியோக்களை பாருங்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா இணையதளங்கள்ல 2 தினங்களா என்னன்னா எம்ஆர்பி ரேட்டை விட கூடுதலா விற்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் 1 பைசா கூட மக்கள் மனத்தை திருட மாட்டேன்னு உத்தரவு போட்ட நிலையில கடந்த 3 தினங்களாக பட்டுக்கோட்டையில இந்த கடையில பாத்தீங்கன்னா 140 ரூபா போட்டு 160 ரூபான்னு விற்கிறாங்க. 280 ரூபா ஃபுல்ல 300 ரூபான்னு விற்கிறாங்க. தொடர்ந்து இது சம்பந்தமா சமூக ஆர்வலர் ராஜபாண்டியன் அண்ணன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், நான் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர். தொடர்ந்து இந்த 3 நாட்களாக முன்னாடி தான் திமுக ஆட்சியில் 20 ரூபா கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி வாங்கினாங்க. முன்னாடினாவது செந்தில் பாலாஜிக்கு போகுது, அங்க போகுது, இங்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 3 நாட்களாக பாட்டிலுக்கு 20 ரூபா கூடுதலாக விற்பனை செய்யும் மதுபான கடைகளை ஆய்வு பண்ண சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லி டிஎஸ்பியிடம் மனு கொடுக்க போறோம். பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க ஸ்டிக்கர் ஒட்டி. இதை உடனடியாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். நான் சொல்லுங்க, இந்தாங்க 1 மணி நேரம் 150 ரூபாய் ஒன்று கொடுங்க. மென்ஸ் கிளப் இங்க ஒன்று கொடுங்க. 150 ரூபாயில 1 மணி நேரம் மென்ஸ் கிளப் 150 தானே கொடுத்துருக்குறாங்க. நிறைய வீடியோ வந்துட்டு இருக்குது, எல்லா பக்கமே 150 தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. 2 மென்ஸ் கிளப் கொடுங்க கொடுங்க 1 மணி நேரம் 160 கொடுங்க. 160 தானுங்க, 160 தானே கொடுங்க. 160 இந்த 160 கொடுங்க. கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாருக்கு தெரியுற வரைக்கும் எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? எம்ஆர்பி ரேட்டுக்கு கூட அதிகமா வாங்குறாங்கப்பா. எம்ஆர்பி எவ்வளவு காட்டுங்க? எம்ஆர்பி பாருங்க, 340 350 ரூபா வாங்குறாரு. 10 ரூபா அதிகமா வாங்குறாரு. ஸ்டாலின் சாருக்கு இருந்த ஆட்சியில வந்துச்சு. இப்ப நம்ம டிவிக்கு ஆட்சியில இது நடக்கக்கூடாது. நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நன்றி. சட்டத்தை இயற்றி இதை தடுக்காவிட்டால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நிலைமைதான் டிவிகே அரசுக்கும் ஏற்படும் என்பதை தமிழக முதலமைச்சர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக 10 ரூபாய் அதிகம் வாங்குவதை தடை செய்து சட்டத்தை இயற்றி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும்.